Hi, this is Sidhu. This is Sidhu's review video. இது என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. அண்ட் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், கண்டிப்பாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம Avenger 160யோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது என்னோட ஓன் பைக். ஸோ வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் சொல்லி நான் போர் அடிக்க விரும்பல. ஏன்னா இந்த வண்டி வந்துட்டு வருஷம் சேம் வண்டி தான் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. லாஸ்ட் இயர்னா வண்டி ரிலீஸ் பண்ணாங்க, அதே தான் இந்த வருஷமும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் சேம் தான். அப்படி உங்களுக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னா இது 160cc DTSI ஃபியூல் இன்ஜெக்டட் இன்ஜின் இந்த வாட்டி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வண்டி வந்துட்டு 15 PS பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது, 13.7 Nm பவர் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்டு சேம் செமி டிஜிட்டல் கன்சோல், சேம் DRL, சேம் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல், சேம் MR2 டியூப்லெஸ் டயர், சேம் 13 லிட்டர் ஃபியூல் டேங்க். இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், ஓகேங்களா? ஸோ டேரெக்டாக ப்ரோக்கு போயிடலாம். ப்ரோ வண்டி ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்டைலிஷாக இருக்குங்க. வண்டி வந்துட்டு நீங்கள் இப்போ எங்கே போகிறீங்கனாலும் சரி, யாராவது ஒருத்தர் கேட்பாங்க உங்களுக்கு கண்டிப்பாக வண்டி வந்துட்டு என்ன வண்டி, எவ்வளோ மைலேஜ் தருது, எவ்வளோ ஸ்பீடு போகும், வண்டி லுக் நல்லாயிருக்கு, நிறைய பேருக்கு பிடிக்கும் வண்டி. ஸோ வந்துட்டு கண்டிப்பாக எல்லோரும் கேட்பாங்க. அது வந்துட்டு உங்களுக்கு ப்ரோ தான். உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம் இந்த வண்டி, அது உங்கள் டேஸ்ட். பட் எனக்கு பிடிச்சிருக்கு, இது என் டேஸ்ட், ஓகேங்களா? அண்டு பைக் சீட் வந்துட்டு ரொம்பவே உங்களுக்கு கம்ஃபர்டபுளான சீட்டு. ஏன்னா இப்போ ரைடருக்கு வந்துட்டு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். எவ்வளோ லாங் ரைட் போனாலும் சரி ரைடர் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. பட் பில்லியன் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா வந்துட்டு குஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் பேக் சீட் வந்துட்டு கொஞ்சம் வைடாக இருந்திருக்கலாம். வைடாக இல்லாததால் என்னன்னா தைஸ்க்கு சப்போர்ட் கிடைக்கல. தைஸ் சப்போர்ட் இல்லாததால் கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் போகும்போது பில்லியன் வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. பட் ஷார்ட் டிஸ்டன்ஸில் எந்த பிரச்சனையும் இருக்காது, ரெண்டு பேருமே கம்ஃபர்டபுளாக போகலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு சைட் மிரர்ஸ் வந்துட்டு ரொம்பவே வைடு உங்களுக்கு. ஸோ வந்துட்டு பெரிய ஹைவேல போகும்போது கூட ரெண்டு சைட் ரோடும் வந்துட்டு உங்களுக்கு க்ளீனாக கவர் ஆகும். எந்த வண்டியும் தெரியாமலாம் நீங்கள் எக்டிவிட்டிலாம் பார்க்க மாட்டீங்க. ஸோ சைட் மிரர்ஸ் வந்துட்டு ஒரு ப்ளஸ் தான். அண்ட் ஹேண்டில் பார்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வைடாக இருக்கும், பெரிய வண்டி ஓட்டர் ஃபீல் கொடுக்கும். அடுத்து வந்துட்டு டயர்ஸ் வந்தீங்கன்னா பேக் டயர் ரொம்பவே கிரிப்பான டயர். MRF டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, மிச்சலிங் கொடுக்கல. பட் MRF இருந்தாலும் உங்களுக்கு நல்ல கிரிப்பு தருது. எங்கள் ஏரியாவை பார்த்தீங்கன்னா இந்த ஜல்லிக்கல்லை வந்துட்டு தெரிச்சு விட்ட மாதிரி இருக்கும் ரோடு. இந்த மழையால் அப்படி ஆயிடுச்சு, சின்ன ஜல்லிக்கல்லுங்க ஃபுல் கொட்டி விட்ட மாதிரி இருக்கும். ஆனாலும் அந்த ரோட்டில் கூட எனக்கு வந்துட்டு வண்டி ஒரு இடத்துல கூட எனக்கு ஸ்லிப் ஆனது கிடையாது. டேர்னிங்கில் பிரேக் அடித்தப்போ கூட எனக்கு வண்டி ஸ்கிட் ஆனதே கிடையாது. எந்த ஸ்லிப்பரையும் எதுவுமே எனக்கு ஃபீல் ஆனது கிடையாது. மழையிலையும் ஃபாஸ்ட்டாக ஓட்டியிருக்கேன். எனக்கு வண்டி இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் கொடுத்தது கிடையாது. ஸோ டயர்ஸ் வந்துட்டு ரொம்பவே ப்ளஸ் பாயிண்ட் இந்த வண்டியில். அண்டு டயர்ஸ் பார்க்கும்போது அடுத்து பிரேக்ஸ் வரும். பிரேக்ஸ் வந்துட்டு சிங்கிள் சேனல் ABS தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கு, பேக்கில் ட்ரம். ஃப்ரண்ட் டிஸ்க் பிரேக்கை வந்துட்டு நீங்கள் நம்பி அடிக்கலாம். நான் 70ல் போகும்போது கூட சடன் பிரேக் அடிச்சிருக்கேன். வண்டி வந்துட்டு நான் நினச்ச இடத்துல நின்றுச்சு. ஆனால் பேக் பிரேக்கை நம்பாதீங்க. பேக் பிரேக் நீங்கள் எங்கே நினச்சாலும் நிற்காது. ஒரு 20-30ல் போகிறீங்க, அப்போ பிரேக் அடித்தா நிற்கும். அதுக்கு மேலே நீங்கள் ஸ்பீடு போகிறீங்கன்னா ரெண்டு பிரேக்கும் சேர்த்து தான் அடிக்கணும். பேக் பிரேக்கை நம்பாதீங்க. அடுத்து பேக் ரெஸ்ட். இந்த வண்டியில் வந்துட்டு பேக் ரெஸ்ட் ஒரு ப்ளஸ் தான். ஏன்னு சொல்கிறேன்னா 220 இப்போது பார்த்தீங்கன்னா 220க்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணுவது இது ப்ரோ தான். 220ல் உங்களுக்கு ரெண்டு பேர் தான் கம்ஃபர்டபுளாக உட்கார முடியும். காரணமே அந்த பேக் ரெஸ்ட் தான். அந்த பேக் ரெஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு இடத்த ரொம்ப கன்ஜஸ்டட் ஆகிடும். ஆனால் இதில் வந்துட்டு உங்களுக்கு டேப்பராக கொடுத்துருக்கிறதால என்னன்னா 3 பேர் உட்காந்தா கூட ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்கார முடியுது. நான் வந்துட்டு ட்ரிபிள்ஸ், அதுவும் எங்கள் அம்மா எங்கள் அக்கா 2 பேர், எங்கள் அம்மா ஒன் சைடில் உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்போ கூட நாங்கள் 3 பேரும் ஃப்ரீயாக தான் உட்காந்துட்டு வந்தோம். யாருமே இந்த இடுக்கெல்லாம் வரல. ரொம்ப லாங் ரைடு தான் அது. ஒரு 80-90 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு வந்தோம் அப் அண்ட் டவுன். ஆனால் எந்த டயர்டாக எதுவுமே ஃபீல் ஆகலை. வண்டி வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. வண்டி வந்துட்டு இப்போ சிட்டி அண்ட் ஹைவே பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிட்டியில் வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு எப்படி இதோட பவர் வந்துட்டு உங்களுக்கு போதலை அப்படின்றது தோணாது. எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. நீங்கள் வந்துட்டு இப்போ இதோட பவர்ஃபுல்லான வண்டி ஓட்டியிருக்கீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு வந்துட்டு இதுக்கு பவர் கம்மியாக தான் தெரியும். பட் 160cc எனக்கு போதுமானதாக இருந்துச்சு. வண்டி வந்துட்டு ஓவர்டேக் பண்ணும்போதும் சரி, ஹைவேல போகும்போது 70 to 80 க்ரூஸ் பண்ணும்போது எனக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. வண்டி வந்துட்டு 70 to 80 தான் இந்த வண்டிக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்பீடுன்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த வண்டி அந்த ஸ்பீடில் தான் ரொம்ப ஸ்மூத்தாக போகும், ரொம்ப நல்லா போகும். அண்டு சீட் ஹைட் வந்துட்டு இது ரொம்பவே நல்ல விஷயம். நான் 5'6" தான். எனக்கு வந்துட்டு எந்த ஒரு இடத்துலையுமே வந்துட்டு எனக்கு ஹைட்டு எட்டலை, கால் எட்டலை அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வந்ததே கிடையாது. நான் இப்போ வண்டி மேடில் நிற்கிது அப்படின்ற இடத்துல கூட எனக்கு கால் எட்டாமல் போனது கிடையாது. சீட் ஹைட் வந்துட்டு ஒரு நல்ல ப்ரூவ் தான். அண்டு கான்ஸ்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குங்க. ஸோ ஒன்றுனா போகலாம். கான்ஸ்னு பார்த்தா இப்போ வண்டி வந்துட்டு 40 தாண்டும் போது உங்களுக்கு வைப்ரேஷன் செட்டி பார்க்க ஆரம்பிச்சிடும். சீட்டில் வரும், டேங்க்கில் வரும், ஃபுட் ரெஸ்ட்டில் வரும், சைட் மிரர்ஸில் வரும். ஆனால் ரொம்ப உங்களால் ஓட்டவே முடியாதுன்றதுலாம் கிடையாது, ஓட்டலாம்.
மேனேஜபிள் தான். நீங்கள் அதுக்காக இப்போ ஓட்டும்போது வைப்ரேஷன்ஸ் வருதா அப்படின்னு கவனிச்சிங்கன்னா தான் தெரியும். மற்றபடி நீங்கள் ஓட்டும்போது எதுவும் தெரியாது. அண்டு 80 தாண்டும் போதும் வண்டி வந்துட்டு ஸ்ட்ரெயின் ஆகும். அந்த டைம்லேயும் வைப்ரேஷன்ஸ் வரும். இப்போது டாப் ஸ்பீடு வந்துட்டு ஒரு 115 நீங்கள் போக விரும்ப மாட்டீங்க இந்த வண்டியில். ஸோ அண்டு அதுக்கப்புறம் வந்துட்டு வண்டியோட இன்ஜின் வந்துட்டு ரிஃபைன்டு இன்ஜின் கிடையாது. ஸோ வந்துட்டு உங்களுக்கு ஹீட்டிங் ப்ராப்ளம் இருக்குது, கியர் பாக்ஸு, கிளச்சு, இந்த ப்ராப்ளம்லாம் இருக்குது. கிளச் மீன்ஸ் கிளச்சு கொஞ்சம் ஹார்ட் கிளச் தான். நீங்கள் டிராஃபிக்கில் ஓட்டுறீங்க, அடிக்கடி கிளச்சை பிடிக்கும்போது கை வலி எடுத்துக்கும். அதே மாதிரி கியர் ரேஷியோஸ் வந்துட்டு ரொம்ப ஷார்ட் கியர் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. நீங்கள் இப்போ டிராஃபிக்கில் ஓட்டுறீங்க அப்படின்னும்போது ரொம்ப டிராஃபிக்கான டே அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கிளியர் ஆகும்போது வண்டியை ரேஸ் பண்ணுவீங்க. அப்போ ரேஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு கியர் 20லேயே ஃபஸ்ட் கியர் வரும். 40க்குள்ளேயே உங்களுக்கு வந்து 4 கியர் போட வேண்டியிருக்கும். 40லேருந்து 60க்கு அது வந்து 4th கியரில் போவீங்க. 60 வரும்போது நீங்கள் 5th கியர் போடுவீங்க. ஸோ உங்களுக்கு 40 போகிறதுக்குள்ளேயே நீங்கள் 4 கியர் ஏற்றணும், இறக்கணும். நாக்கிங் ப்ராப்ளமும் நிறைய இருக்கும். நீங்கள் இப்போ அந்த என்னென்ன கேப் கொடுத்துருக்காங்களோ அதுக்குள்ளே நீங்கள் அந்த கியரில் இருந்தால் தான். இல்லைன்னா கொஞ்சம் குறைஞ்சா கூட நாக்கிங் வந்துடும். கொஞ்சம் கூட ஒத்துக்க மாட்டார். கொஞ்சம் குறையும் போதே நாக்கிங் வந்து நம்ம உயிரை எடுத்துரும். ஸோ நீங்கள் டிராஃபிக்கில் போகிறீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருவீங்க. எனக்கு வந்துட்டு டிராஃபிக்கான டேலெல்லாம் கை வலி எடுத்துக்கும். கிளச்சை பிடிச்சி கியரை மாற்றி அது ரொம்ப தலைவலி. அண்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கியர் பாக்ஸ் இன்னும் முடியல. கியர் பாக்ஸை பற்றி நான் வண்டியை வாங்கி 3rd டேலேயே எனக்கு ஃபால்ஸ் நியூட்ரல் வர ஆரம்பிச்சிருச்சு. 2 நாள் தான் நல்லா ஸ்மூத்தாக இருந்துச்சு. 3ஆவது நாளில் ஃபால்ஸ் நியூட்ரல் வர ஆரம்பிச்சிச்சு. லைட்டாக கால் பட்டால் கூட ஃபால்ஸ் நியூட்ரல் விழுந்துடும். அது ஒரு பெரிய பிரச்சனை. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு வண்டி பஜாஜ்ன்றது உங்களுக்கு இந்த கியர் பாக்ஸில் தான் தெரியும். ஏன்னா எனக்கு வந்துட்டு இந்த வண்டி வாங்கி 3rd டேலேருந்தே கியர் பாக்ஸ் வேலையை காட்ட ஆரம்பிச்சது. எப்படின்னா ஃபால்ஸ் நியூட்ரல் விடும். நான் போயிட்டே இருப்பேன், திடீர்னு என் காலே பட்டிருக்காது, அது ஸ்லைட்டாக பட்டால் கூட நியூட்ரல் விழுந்துடும். அது நீங்கள் எந்த கியரில் போனாலும் சரி, அந்த மாதிரி எனக்கு ஆகிருக்கு. 3rd டேலேருந்து ஆரம்பிச்சிது. அதே மாதிரி வண்டியோட ஸ்மூத்னஸ், இப்போது வண்டி வாங்கின புதுசில் வந்துட்டு எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ தூரம் ஓட்டினாலும் சரி, என்ன பள்ளம் மேட்டில் ஏற்றினாலும் சரி, சரியான ஸ்மூத்தாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்க. வண்டி வந்துட்டு ஆடில் சொல்கிறாங்க இல்லையா, ஃபீல் லைக் கார்டன், அந்த மாதிரி தான் இருக்கும். அப்படியே நீங்கள் ஃபீல் லைக் கார்டன்ற மாதிரி தான் ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் ஒரு 2 months போச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஸ்மூத்தாக இருந்த சஸ்பென்ஷன், வண்டியோட இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் பஜாஜ் வேலையை காட்ட ஆரம்பிச்சிடும். சஸ்பென்ஷன், பேக் சஸ்பென்ஷன் வந்து ஸ்டிஃபாக ஃபீல் பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு ஸ்மூத்தாக ஃபீல் பண்ணுவீங்க, அப்புறம் பின்னாடி போக போக ஸ்டிஃபாக ஃபீல் பண்ணுவீங்க. ஏதாவது ஒரு பள்ளத்தில் ஏற்றும்போது உங்கள் ஸ்பைன்லேயே ஏறும். ஏன்னா உங்களோட சீட்டிங் பொசிஷன், சீட்டிங் போஸ்டருக்கு ஸ்ட்ரைட்டாக கீழேயே வந்துட்டு சஸ்பென்ஷன், பேக் சஸ்பென்ஷன் இருக்கும். ஸோ அது வந்து டேரெக்டாக உங்கள் ஸ்பைனில் ஏறுற மாதிரி இருக்கும் ஒரு பள்ளத்தில் டமால்னு ஏற்றுறீங்கன்னா. அதனால் பள்ளத்தை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுவீங்க. அண்டு கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரொம்பவே கம்மி. நீங்கள் எந்த ஸ்பீட் பிரேக்கர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபாஸ்ட்டாக போனீங்கன்னா அடிபடும். ஸ்பீட் பிரேக்கர்னாலே நீங்கள் ஸ்லோவாக தான் போய் ஆகணும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு பேக் பிரேக் ஆல்ரெடி நான் உங்களுக்கு ப்ரோலி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். பேக் பிரேக் ரொம்ப வேர்ஸ்ட்டு. அடுத்தது வந்துட்டு பைக்கோட ஹேண்ட்லிங் வந்துட்டு வண்டி ரொம்பவே ஹெவியாக ஃபீல் ஆகும். உங்களுக்கு 160cc பைக் ஓட்டுற மாதிரி இருக்காது, ரொம்ப ஹெவியாக ஃபீல் ஆகும். ஹேண்டில் பார் வந்துட்டு இப்போ உங்களுக்கு ஓட்டும்போது திருப்புறதுக்கு ஒன்றும் கஷ்டம் தெரியாது. நிற்கும் போது நீங்கள் திருப்புறீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக ஃபீல் பண்ணுவீங்க, ஹெவியாக ஃபீல் பண்ணுவீங்க வண்டி. அதே ஹேண்டில் பார்லேயே இன்னொரு பிரச்சனை என்னன்னா, ஹேண்டில் பார் வந்துட்டு இதில் வந்துட்டு க்ரூஸில் இருக்கிற மாதிரி கிடையாது. க்ரூஸில் வந்துட்டு உங்களுக்கு கை கிட்ட இருக்கும் ஹேண்டில் பார், இதில் வந்துட்டு கொஞ்சம் இப்படி எக்கி பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் என்ன பிரச்சனைனா, உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக உட்காந்துட்டு போவீங்க, ஆனால் போக போக உங்களை அறியாமல் நீங்கள் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக கூணு போட ஆரம்பிச்சிருங்க. அப்படி கூணு போடும்போது என்ன ஆகும்னா, பேக் பெயின் வர ஆரம்பிச்சிடும். இந்த வண்டியோட பர்பஸே பேக் பெயின் இருக்கக்கூடாதுன்னு தான் நம்ம வாங்குறது. அதில் ஹேண்டில் பார் உங்களுக்கு வந்துட்டு அப்படி தள்ளி வச்சு, ரொம்ப டிஸ்டன்ஸில் வச்சு அது உங்களுக்கு கூணு போட வைக்கும்போது பேக் பெயின் வர்றது, அது அந்த பர்பஸே இல்லாத மாதிரி இருக்குது. அண்டு வண்டியோட டேர்னிங் ரேடியஸ் அதிகம், இது எல்லாருமே தெரிஞ்சு தான் வாங்குவீங்க அவெஞ்சர் வாங்கும்போது. ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. அண்டு வண்டி வந்துட்டு கிக் ஸ்டார்ட் கிடையாது, ஒன்லி உங்களுக்கு செல்ஃப் மட்டும்தான். அது ஒரு கண்டிப்பாக கான் தான். ஏன்னா கிக் ஸ்டார்ட் இந்தியாவில் வந்துட்டு கண்டிப்பாக தேவைப்படும். அண்டு நீங்கள் இப்போ பெட்ரோல் காலி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வண்டி நின்றுடுச்சு அப்படின்னா தள்ளுறது ரொம்ப கஷ்டம். வண்டி ரொம்ப ஹெவியாக ஃபீல் ஆகும். அண்டு மைலேஜ் ப்ரோலையும் எடுத்துக்கலாம், கார்லையும் எடுத்துக்கலாம். 160cc வந்துட்டு இது 40 to 45 தருது. எனக்கு வந்துட்டு மேக்ஸிமம் 47 வந்துருக்கு. அது மேக்ஸிமம் ஹைவேல தான் ஓட்டினேன். சிட்டிக்குள்ளே ஓட்டும்போது ஒரு 40 to 45 தரும். பட் நீங்கள் எப்படி ஓட்டுறீங்கன்றது பொறுத்து தான் உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும். நான் சொல்லிட்டேன்னு அதே மைலேஜ் உங்களுக்கு கிடைக்காது.
நீங்கள் ரேஷ் டிரைவராக இருந்தால் அதோட கம்மியாகவும் கிடைக்கும், நீங்கள் என்னை விட நல்ல பெட்டர் டிரைவராக இருந்தால் உங்களுக்கு அதிகமாகவும் கிடைக்கும். ஸோ வந்துட்டு ஒவ்வொருத்தரோட ரைடிங் ஸ்டைலை பொறுத்து தான் மைலேஜ். அண்டு ஹீட்டிங் இஷ்யூஸ் ரொம்ப பிரச்சனைங்க அந்த வண்டியில். எனக்கு வந்துட்டு ஒரு ரைடு போகும்போது, ஒரு 80 கிலோமீட்டர் ரைடு போகும்போது ரிட்டர்ன் வரும்போது வண்டி ஹீட் ஆகி ஆஃப் ஆகிடுச்சு. அது எப்படின்னா அப்போ வந்து ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிட்டேன். ரிட்டர்ன் வரும்போது ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் தான், ஒரு ½ hour பிரேக் விட்டுட்டு ரிட்டர்ன் எடுத்தேன். ரிட்டர்ன் வரும்போது ஒரு 10 கிலோமீட்டர் வண்டி வந்துட்டு ஆஃப் ஆகிடுச்சு. அதாவது ஃபாஸ்ட்டாக போய்ட்டு இருக்கும்போது ஆஃப் ஆகலை, ஒரு 70 to 80 வந்துட்டு இருந்தேன். திடீர்னு ஃபோன் கால் வந்துச்சுன்னு வண்டி நிறுத்திட்டு திருப்பி மூவ் பண்ணும்போது ஆஃப் ஆகிடுச்சு. ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு தான் ஆன் ஆச்சு. ஹீட்டிங் 160 cc இவ்வளோ ஹீட் ஆகிறது வந்துட்டு ஒத்துக்கவே முடியாது. அண்டு பைக்கோட லைட்ஸ் வந்துட்டு நைட்டில் இப்போது ஃபுல் இருட்டில் போகிறீங்க அப்படின்னா வண்டியோட லோ லைட் ரொம்பவே நல்லாயிருக்கும், ஹை பீமும் ஓகே மேனேஜபிள். அதுவே வந்துட்டு நீங்கள் இப்போ மற்ற லைட்ஸ் இருக்குது, இல்லை எதிர்க்க வண்டி வருது, இல்லை பின்னாடி வண்டி வருதுன்னா உங்கள் லைட் வந்துட்டு எரியுதா இல்லையானே உங்களுக்கு தெரியாது, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இதுதான் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா, எந்த வண்டியாக இருந்தாலும் இப்போ வந்துட்டு நீங்கள் ப்ரோஸ் இவ்வளோ இருக்குது, கான்ஸ் இவ்வளோ இருக்குது, ரிவ்யூவில் இது சொல்லிட்டாங்க, ஸ்பெக் இப்படி கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நீங்கள் வாங்க முடியாது. வண்டி வந்துட்டு நீங்கள் டெஸ்ட் ரைட் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? எந்த வண்டியாக இருந்தாலும் சரி, நீங்கள் டெஸ்ட் ரைட் பண்ணி பார்த்துட்டு ரிவ்யூஸை கம்பேர் பண்ணி ஸ்பெக்கையும் கம்பேர் பண்ணி மொத்தத்தையும் சேர்த்து பாருங்கள். உங்களுக்கு வண்டி ஓட்டும்போது அந்த வண்டி உங்களுக்கு செட் ஆகுதா அப்படின்றத பாருங்கள். ஒரு 1 hour ரைடு கேளுங்க. டெஸ்ட் ரைடும்போது சும்மா ஒரு 10 நிமிஷம் ரைடு, அதில் உங்களுக்கு எதுவுமே தெரிஞ்சிடாது. கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கி பாருங்கள். அப்படி ஓட்டும்போது தான் அந்த வண்டி உங்களுக்கு செட் ஆகுமா இல்லையான்றது தெரியும். அண்ட் நீங்கள் அந்த ஸ்பெக்கையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? நீங்கள் கொடுக்குற காசுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க, அண்ட் வண்டி ஓட்டும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது, அப்போ தான் உங்களுக்கும் அந்த வண்டிக்கு ஒரு கனெக்ஷன் உண்டாகும், அந்த வண்டி உங்களுக்கு பிடிக்கும். அப்போ தான் வந்துட்டு நீங்கள் அந்த வண்டியை நல்லா பார்த்துக்குவீங்க. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு வண்டியை டெஸ்ட் ரைட் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என்னென்ன கரெக்ஷன்ஸ் பண்ணலாம்னு சொல்லுங்கள். ஓகேங்களா? நான் கண்டிப்பாக திருத்திக்குவேன். அண்ட் அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, it's Siddharth.